இந்த ஆளே அக்யூஸ்ட் அமித்ஷாவே ஒரு நேரத்துல அக்யூஸ்ட் தானே. கொலகாரம் தானே சொல்லுவாங்க. அக்யூஸ்ட் தானே. போலி என்கவுண்டர் கேஸ்ல அக்யூஸ்ட் தானே. முதலமைச்சர் விமர்சிப்பதற்கு நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டம், பாஜகவின் பொதுக்கூட்டம். திமுக ஒழிச்சிருவேன், திமுக அழிச்சிருவேன். அந்த அந்த ராஜா என்ன சொல்றது, அந்த ராஜா எம்பிபிஸ் பாஜக, அது திமுக ஒழிக்காம விட மாட்டேன், திமுக வலிக்காம விட மாட்டேன், இதேதான் பேசுகிறான் அந்த ராஜா. ஆனா தளபதி பார்த்தா சாஸ்தாங்கமா காலில் வந்தோம். தாமரை மலரப்போகிறது, இரட்டை இலையோடு தாமரை மலரப்போகிறது. அடேங்க அப்பா, தாமரை மலரப்போகிறது, தாமரை மலரப்போகிறது, தாமரை மலரப்போகிறது. அது சாக்கடையில கூட மலத்துல கூட மலராது தமிழ்நாட்டுன்னு சொல்லியாச்சு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். நீ என்னென்ன வேலை பார்த்த பெட்டாடே. அறிவாலயத்துல ஒரு சங்கர உருவியா அண்ணாமலை நீ உன்னை உருவிட்டாங்க பாத்தியா. எச்சைக்கும் சொல்றேன், அந்த பையன் கரண்ட் அடிப்பட்ட காக்கா, அந்த ஆடு செருப்பு அண்ணாமலை, அவனுக்கும் சொல்றேன். ஏன் அவரு ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷா, அவருக்கும் சொல்றேன், திமுக மயிர் கூட கொடுக்க முடியாது. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலிக்காரு தமிழக பாஜக தலைவரா பொறுப்பேற்றுட்டாரு. அண்ணாமலைக்கு ரிவிட் அடிச்சு ஆஃப் அடிச்சு போயிட்டு உடனேனா அமிச்சிட்டாங்க. அந்த பதவியேற்புலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆமா, நயனார் நாகேந்திரன் தமிழகத்தினுடைய பாஜக தலைவர். நான் ஒண்ணு கேக்குறேன், இதுக்குள்ள வர்றதுக்கு மேல இந்த பிஜேபி காரனுங்க இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறீங்களே, அந்த ஆளு உள்துறை அமைச்சர், பைனான்ஸ் மினிஸ்டர், நம்ம சந்தான பாரதி, நடிகர் சந்தான பாரதிக்கு ஒண்ணு விட்டு பங்காளி அமித்ஷா, அப்படியே திமுக அப்படியே அவர் விமர்சனம் பண்றாருப்பா. சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆளே அக்யூஸ்ட் அமித்ஷாவே ஒரு நேரத்துல அக்யூஸ்ட் தானே. ஒரு முறை கொலை பண்ணிட்டு வெளியே வந்துட்டு தண்டனை முடிச்சுட்டு வந்துட்டா கொலகாரம் தானே சொல்லுவாங்க. அக்யூஸ்ட் தானே. போலி என்கவுண்டர் கேஸ்ல அக்யூஸ்ட் தானே. சட்ட ஒழுங்கு சரியில்லையா ஒரு அமித்ஷா வந்து சொல்றது, சட்ட ஒழுங்கு சரியில்லை. மணிப்பூர்ல என்ன நிலைமை? மணிப்பூர்ல யார் ஆட்சி பண்றாங்க? மணிப்பூர்ல என்ன நிலைமை? இது வரைக்கும் போய் நீயோ இல்ல பிரதமர் எட்டி பார்த்துருக்கீங்களா போய் மணிப்பூர்ல? அப்பாவி மலைவாழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார். 2 பெண்களை அம்மனமாக ஊர்வலமாக அழைத்து வந்து கற்பழித்து கொலை செய்து, அந்த கொடூரம் எல்லாம் சொல்ல முடியாது. சட்ட ஒழுங்கை பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்க குஜராத் சட்ட ஒழுங்கு சீரா இருக்குதா? உத்தரப்பிரதேச சட்ட ஒழுங்கு சீரா இருக்குதா? இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் எது என்று கேட்டால், அன்பு தலைவர் தளபதி ஆட்சி செய்கிற திராவிட மாடல் அரசு நடைபெறுகிற தமிழ்நாடு. அந்த அமித்ஷா அவ்வளோ பேச்சு பேசுனேன். நான் ஒண்ணு கேட்கறேன், என்னன்னு கேட்டா, இவ்வளவு வாய்ஸோட பேசுறீங்களே, உங்களுக்கு பிஜேபியில ஒருத்தன் கிடைக்கிறானா தமிழ்நாட்டுல தலைவரா போடுறதுக்கு? இந்த பிஜேபின்னு காலகாலமா ஃப்ரம் பிகினிங் இப்ப குடியாத்த குமரன்னா பான் டிஎம்கே, டிஎம்கே நம்மெல்லாம் அந்த மாதிரி பார்னு பிஜேபி அரணாங்கிறாங்களா சொல்ல? பிஜேபியில ராஜா அந்த பிஜேபி தலைவரை போட முடியுமா? அது இருக்கிறதும் போயிடும் வச்சுக்க. கதை ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சோப்ப தகுதி இல்லை ராஜாக்கு. தெரிஞ்சோ தெரியாம இந்தி இசை கொடுத்துட்டீங்க. அந்த பரட்ட குள்ள கத்திரிக்கா எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் கொடுத்துட்டீங்க, அது ஃபெயிலரு. திரு எல் முருகன் கொடுத்தீங்க, அதுவும் ஃபெயிலரு. அந்த நடுவில் வந்தவர் தான் வாணினி சீனிவாசன், அதுக்கு கொடுக்கல. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, யாரும் கொடுக்கல. நீ வெளியேந்து ஆள் பிடிக்கிற. அவங்க ஒரு போலீஸ் வேலை பார்த்துட்டு வந்தா அண்ணாமலையை கூட்டின்னு வந்த. ஒரே வருஷத்துல அவங்க அந்த கட்சியை சேர்ந்து ஒரே வருஷத்துல தலைவராக்குன. அவன் என்னென்ன வேலை பண்ணுமோ பூரா வேலையை பண்ணிட்டான். இப்போ உங்களுக்கு ஆள் கிடைக்கல. இப்போ நயனார் நாகேந்திரன், அது உங்க கட்சி யாருன்னா போட்டுக்க, ஆள் இல்ல. இப்ப உங்க நயனார் நாகேந்திரன் ஏன் போட்டாங்கன்னு கேட்டா, நம்ம நேத்தே பேசிட்டோம். நம்ம மைச்சந்திரன் நம்ம நேத்தே பேசிட்டோம். அதிமுகவோட கூட்டணி, அதிமுக விட்டா இவங்களுக்கு வேற வழி இல்லை. அவன் பயந்து போய்க்கிறான். ஏன்னா கொலை பண்ணிட்டுக்கிறான், ஊழல் பண்ணிட்டுக்கிறான்,
எல்லாம் திருட்டு பசங்க எல்லாம் இவங்க எல்லாம் எல்லாம் அமலாக்கத்துறை, இடி, ஐடி திரும்பி உள்ள நொங்கு திகார் ஜெயில போட்டுருவான். அதனால பயந்து போய் விதியில இருக்கிறான் அவன்லாம். எடப்பாடி பழனிசாமில இருந்து மந்திரிங்க அத்தனை பேர் முன்னாள் மந்திரிகள் அவங்கள்ட்ட வந்துட்டாங்க. அவங்கள வச்சுதான் நீங்க வண்டி ஓட்டி ஆகணும். அண்ணாமலைக்கு இவங்களுக்கு செட் ஆகாது. அதனால அண்ணாமலை தூக்கி நயினார் நாகேந்திரனை போட்டாச்சு. இவன் நயினார் நாகேந்திரன் தலைவராகிட்டு அமித்ஷா சார்ட்டர் ஃபிளைட் ஏறி அவர் கூட்டாரு. டெல்லிக்கு போயிட்டாரு. இவங்க பதவி ஏத்துக்கிறாங்க. அந்த பதவி ஏற்பு விழாவில் இவங்க அந்த மனு தாக்கல் பண்ணும்போது அதெல்லாம் பாத்தீங்களா? இவனுங்க எல்லாம் பேசுறானுங்க. திமுக மந்திரி இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க. பல பேர் மனு போறது அண்ணாமலைக்கு எப்படியாவது உங்களுக்கு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. அண்ணாமலைக்கு எப்படியாவது அந்த தலைவர் பதவி பிடிச்சிடணும். அந்த எவ்வளவு முயற்சி பண்ணான் டெல்லிக்கு போய் எல்லாம். என்ன சொல்றது? நான் எடப்பாடி கிட்ட அட்ஜஸ்ட் ஆயிடுறேன், ஏடிஎம் கிட்ட அட்ஜஸ்ட் ஆகி போறேன். அந்த முயற்சி பண்ணது உண்மை. அது உண்மை. அந்த நயினார் நாகேந்திரன் வரக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தான். யாருன்னு கேட்டா அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் வரக்கூடாதுன்றதே தெளிவா இருந்தது. யாருன்னு கேட்டா அண்ணாமலைங்க. ஆனா இந்தி இசை எங்க அக்கா பரட்டை குள்ளகத்திரிக்கா எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் அது அண்ணாமலை கூடாதுன்றது தெளிவா இருந்துச்சு. மேடையில பேசலாம் தம்பி தம்பி தம்பின்னு. இவங்களுக்குள்ள பணிப்போர். அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் வரக்கூடாது. எப்படியாவது நம்ம திரி வரணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணி யார் மனு போடுறது என்ன போடுறது அமித்ஷா வந்து இறங்கின இல்ல நயினார் நாகேந்திரன் மட்டும் மனு போட்டோம். 10 வருஷம் பண்றது அது விதி விலக்கு பண்ணிட்டாங்க. அந்த விதியை தளர்த்துட்டாங்க. இவங்க போறாங்க மனு கொடுக்குறாங்க. ஒன்னு அண்ணாமலை பெண் எடுத்து கொடுக்குறான். எல்லாம் போலித்தனம். இவனை விட அவந்தரனை கையெழுத்து போடுது. அப்போ அந்த இவரு நயினார் நாகேந்திரன் தலைவர் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இதுதான் ஆரியம் பண்றது. நல்ல கவனிங்க இந்த இடத்துல. மரியாதைக்குரிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தோழர் வந்து பிஜேபி தலைவர் நீக்கிறதுக்கு மனு கொடுக்க வராங்க. அது நீங்க டிவிலையும் சோசியல் மீடியாலையும் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நயினார் நாகேந்திரன் மனு கொடுக்க போகும்போது அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் நிக்கிறாங்க. அப்ப தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பாஜக தோழர் வந்து தலைவரா நிக்கிறதுக்கு ஒரு மனு கொடுக்க வரும்போது அவர் எப்படி பிடிச்சி தள்ளாங்க பாத்தீங்களா? ஒருத்தரை பிடிச்சி தள்ளுவாங்க. தூரப்போன் நல்லா நீங்க கவனிக்கணும். அது யார் தெரியுமா? தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பாஜகவுடைய ஒரு நிர்வாகி. அவர் தலைவர் போட்டி போறதுக்கு மனு கொடுக்குறார். மனுவே கொடுக்க முடியாம எப்படி அடிச்சுட்டாங்க பாத்தீங்களா? அதாண்டா பிஜேபி, அதாண்டா ஆரியம், அதாண்டா RSS. அவனை தான் கூட்டினது எடப்பாடி உள்ள விட்டுருக்காரு. மனு கொடுத்தாங்க. மனு கொடுத்த உடனே உள்ளுக்குள்ள அண்ணாமலைக்கு என்ன தலைவர்ன்ற பொசிஷன் வேற இல்ல. என்னதான் தேசிய பொதுக்குழு அதெல்லாம் 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்ற மாதிரி பண்ணி குட்டி போட்ட மாதிரி அந்த தேசிய பொதுக்குழுன்றதெல்லாம் தலைவர்ன்றது எப்படி இது? சிங்கத்துக்கு வாளா இருக்கிறத விட நாய்க்கு தலையா இருக்கணும். சிங்கத்துக்கு வாளா இருந்தா என்ன பிரயோஜனம்? கழிவுதான் வரும் வாழை கீழே. தலை அதுதான் தலை. தலைவர்ன்றது தலை. அது போயிடுச்சு. போன உடனே ரைட்டு ஓகே எல்லாம் போயிட்ட உடனே அந்த பதவியேற்பு விழாவை நடத்தினாங்க. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிக்கின்ற வகையில திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டிப்பதற்கும் திமுகவை கண்டிப்பதற்கும் முதலமைச்சரை விமர்சிப்பதற்கும் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டம், பாஜகவின் பொதுக்கூட்டம். நயினார் நாகேந்திரன் அந்த விழால பேசும்போது அதுல எல்லாம் பேசினாங்க. பாஜக அத்தனை பேர் திமுக ஒழிச்சிருவேன், திமுக ஒழிச்சிருவேன், திமுக அழிச்சிருவேன், திமுக ஒழிச்சிருவேன், திமுக அழிச்சிருவேன். அந்த அந்த ராஜா என்ன சொல்றது, அந்த ராஜா டம்மி பீஸ் பாஜக. அது திமுக ஒழிக்காம விட மாட்டேன், திமுக அழிக்காம விட மாட்டேன், திமுக ஒழிக்காம விட மாட்டேன், திமுக அழிக்க இதேதான் பேசுகிறான் அந்த ராஜா. ஆனா தளபதியை பார்த்தா சாஸ்தாங்கமா காலில் வந்துடுறான். அவன் வீட்டுல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முதல்ல போய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அன்பு தலைவர், தேச தலைவர், தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் பத்திரிகை கொடுக்குறது. முதல் பத்திரிகை தளபதி தான் கொடுக்குறது எடுத்துன்னு போயிட்டு. அவர் ஒரு பக்கம் பேசினாரு, அப்படி வீரவாசமா பேசினாரு. அப்புறம் வானதி சீனிவாசன் எங்க அக்கா அது கீச்சு குரலே அது கத்திச்சு அப்படியே நாங்கள் பாஜக என்ன செய்ய போகிறோம் பார், என்ன செய்ய போகிறோம் பார். அது கட்டி எங்க அக்கா வந்துச்சு. எங்க அக்கா குலகத்திரிக்கா கரெக்டா இந்தி இசை சவுந்தரராஜன் அப்படியே எங்க அக்கா குச்சிச்சு. அப்படியே ஏன் கேக்குற அப்பா எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் என்ன பேச்சுடப்பா. கலைஞர் அன்னைக்கே சொன்னாரு, நெல்லை என்றால் தொல்லை. இதோ நெல்லையிலிருந்து திமுகவிற்கு தொல்லை கொடுப்பதற்கு வந்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். என்ன ஒரு ஸ்பீச் அப்பா. அது சொல்லுது என்னன்னு கேட்டா, தாமரை மலர்ந்தால்
அது வட்டமா இருக்குமா இலை. ஆனால் தாமரை மலரப்போகிறது, இரட்டை இலையோடு தாமரை மலரப்போகிறது. அடேங்க அப்பா! அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சா எதிர்கால சந்ததிகள் எல்லாம் பார்த்து பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. தாமரை மலர்ந்தால் அது அப்படி இரட்டை இலையோடு தாமரை மலரப்போகிறது, தாமரை மலரப்போகிறது, தாமரை மலரப்போகிறது. அது சாக்கடையில கூட மலத்துல கூட மலராது தமிழ்நாட்டுன்னு சொல்லியாச்சு. என்ன சொல்றது? அப்படியே ஏன் இப்ப போன எம்எல்ஏ எலெக்ஷன்ல கடந்த சட்டமன்ற தேர்தல்ல இலையோட தானே தாமரை நின்னுச்சு, ஏன் மலரல அப்போ? ஏன் ஆட்சிக்கு வரல? மக்கள் இன்னும் காரி துப்புறோம். அது அப்படி எகுருது அந்த அம்மா, அப்படியே அந்த அம்மா அப்படியே எகுருது. இந்தி இசை அப்படியே எகுருது அப்படியே. இதெல்லாம் பார்த்து ஒரு காமெடியாச்சு எனக்கு பாக்குறதுக்கு. பார்த்த உடனே ஒரு அண்ணாமலை அவர் இனிமே நான் ஃபிளெக்சிபிளா பேசுவேன், இனிமே நான் தைரியமா பேசுவேன். நான் அதுல இருந்தே தெரியுது உள்ளுக்குள்ள எவ்வளவு சோகம் ஒருத்தனுங்க ரொம்ப சோகமா இருந்தா நடிப்பான், சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பான். ஆனா அவனால நடிக்க முடியாது, தெரிஞ்சிடும் மூஞ்சிடு. அகத்தின் அழகும் முகத்தில் தெரிய வேண்டிய மாதிரி தெரிஞ்சிடும். இனி தலைவர் அவர் இருக்கிறார், அவர் தலைவர் இருக்கிறார், அவர் தலைவர் இருக்கிறார், அது இதுன்னு பேசின உடனே என்ன சொல்றது. ஆனா ஒரு நல்ல வேலை பார்த்தாருங்க அந்த நயினார் நாகேந்திரன். நீங்க எல்லாம் அரசியல் திடீர்னு வந்தீங்க. அவன் அடிப்படையில் அரசியல் வந்தவன் வந்தாள். திருநெல்வேலி என்ன சாதாரணம் இல்ல, நெல்லை திருநெல்வேலிக்காரர். அந்த நயினார் நாகேந்திரன் எல்லாரும் பாராட்டி பேசும்போது அண்ணாமலை அப்படியே பாராட்டி பேசுறான். அந்த ஒரு மண்டபத்துல நினைச்சு பாருங்க, ஒரு ஹால்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். பதவியேற்பாளர் நினைச்சு பாருங்க அங்க. அப்புறமா அந்த பொதுக்கூட்டம் நயினார் நாகேந்திரனை பாராட்டி பேசும்போது யாரா இருந்தாலும் புகழுக்கு அடிமை இல்லாதவங்க யாரும் இல்லை. நம்ம வணங்குற கடவுள் உட்பட எல்லாரும் புகழுக்கு எல்லாரும் அடிமை. அப்படிதான் முனிவங்க எல்லாம் நம்ம புகழ்ந்து புகழ்ந்து தவறு இருந்து கடவுள்கிட்ட வரம் வாங்கிட்டு போயிட்டு கடைசியில கடவுள் கழுத்திலே கத்தி வைக்க போவாங்க. அதெல்லாம் நம்ம புராண கதைகள் தெரியும், நம்ம பார்த்துருக்கிறோம். என்ன எவ்வளவு புகழ்ந்தாலும் இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் கொஞ்சாவது சிரிச்சானா இருந்தாலும் பாத்தீங்களா? அண்ணாமலை பேசும்போது நல்லா கவனிச்சிங்களா? இருந்தாலும் சிரிச்சா இல்லையா? அப்படியே பார்த்துனே இருந்தாரு. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். நீ என்னென்ன வேலை பார்த்த பெட்டாடே. என்னுடைய 4 கோடி ரூபாய் பணத்தை ட்ரெயின்ல போகும்போது அதை தேர்தல் கமிஷன் சொல்லி மாட்டி கொடுத்தது யாரு? எலெக்ஷன் நேரத்துல, எம்எல்ஏ எலெக்ஷன் நேரத்துல எம்பி எலெக்ஷன் 4 கோடி ரூபாய் மாட்ட ட்ரெயின்ல யாரு மாட்டி கொடுத்தது? அண்ணாமலை. ஏங்க அந்த கேடி ராகவன் சாமி ரூம்ல என்ன பண்ணு தானே அந்த மத்தவங்க கையை நம்ம விட நம்ம கையை நம்ம நம்பலான்னு அந்த வீடியோ அவன் பேர் மதன் ரவிச்சு அவன் பேர். அவங்க அந்த வீடியோ முதல்ல அண்ணாமலை தான் காட்டினான். இது நீ வச்சு எதனா துட்டு நான் வாங்கி போயிடுறேன், நீ இதை வெளியிடுன்னு சொன்னவனே யாருன்னு கேட்டா அண்ணாமலை தான். ஏன்னா அந்த கொஞ்சம் பேசப்படுற ஒரு நபரா இருந்தான் அந்த கேட்டிடாங்க. அவன் அண்ணாமலை தான் காட்டினான். மதன் ரவிச்சந்திரன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் எனக்கு. மதன் ரவிச்சந்திரன் அந்த வீடியோ போய் காட்டினது அண்ணாமலை தான். இந்த வீடியோ நான் வெளியிட மாட்டேன்னு. ஏன்னா இவனை கொண்டு போய் டெல்லியிலே, மதன் ரவிச்சந்திரன் டெல்லியிலே கொண்டு போய் சேர்த்தாங்க பிஜேபியில. அப்ப என்ன பண்றான் இருந்தாலும் அண்ணாமலை, இவன் தான் கொஞ்சம் பேச மாதிரி ஒரு ஆளாகிறான். மீடியா கீடியால ஆள் கொஞ்சம் பார்ப்பான், கொஞ்சம் நல்லா நல்ல ஒரு நல்ல ஒரு கிளாமராகிறான், நம்ம கரண்ட் அடிப்பட்ட காக்கா. இவனை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கு வேற ரூட் கிளியர் ஆயிடும் சொல்லி இந்த வீடியோ வெளியிடுன்னு சொன்னது அண்ணாமலை சொல்லி தான் மதன் ரவிச்சந்திரன் அவன் சாமியாருக்குள்ள உட்காந்து மணி ஆட்டினானே அந்த கேடி ராகவன். அந்த வீடியோ வெளியிட்டு அண்ணாமலை தான் கேட்டு மதன் ரவிச்சந்திரன் சொல்லி சொந்த கட்சிக்காரனை காலி பண்றதுதான் அவனுக்கு வேலை. இந்த பூரா உண்மை யாருக்கு தெரியும்னு கேட்டா திருச்சி சூர்யா தெரியும். அண்ணாமலை பத்தி பூரா ரகசியம் தெரிஞ்சால் யாருன்னு கேட்டா திருச்சி சூர்யாக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இந்த நயினார் நாகேந்திரன் இந்த பணம் போச்சு பாருங்க ட்ரெயின்ல மாட்டி விட்டது யாருன்னு கேட்டா அண்ணாமலை தான். இப்ப நயினார் நாகேந்திரன் தலைவரா போடலாம் ஒரு டிஸ்கஷன் டெல்லியில் நடக்குதுங்க. டெல்லியில நயினார் நாகேந்திரன் தலைவரா போனாலும் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்படி டிஸ்கஷன் நடக்கும்போது இல்ல நயினார் நாகேந்திரன் வேணாங்க, அவர் 4 கோடி ரூபாய் மாட்டிச்சு, அது இல்லாம பத்திரப்பதிவு பிரச்சனையில பத்திரப்பதிவு ஊழல்னு சொல்லி அவங்க பையன் அதுல 100 கோடி ரூபாய் சிக்கியிருக்கிறான். யாரு? நயினார் நாகேந்திர பையன் 100 கோடி ரூபாய் சிக்கியிருக்கிறான் முறைகேடு. அந்த பத்திரப்பதிவு துறையில 100 கோடி ரூபாய் முறைக்கு நயினார் நாகேந்திர பையன் அலிகேட்டட் பர்சன். வேணாங்கன்னா அமித்ஷா நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நமக்கு ஏடிஎம்கே கூட்டணி வேணும், நமக்கு சாயத்துக்கு சோறு வேணும். ஏடிஎம்கே விட்டா வேற கட்சி இல்லை. திமுக அவங்க நம்மளை முடியவே முடியாது, பில்குல் கெட் அவுட் வந்துட்டான், கெட் அவுட் சொல்லிட்டாங்க. நமக்கு வேற வழி இல்லை. சோ இவனை வச்சுன்னு நம்ம ஏடிஎம் கிட்ட கூட்டணி வச்சுக்க முடியாது, சரியா இருக்காது. இவன் ஜெயலலிதா என்ன பண்ணிட்டான், அந்த அம்மா திருடி போட்டு ஜெயிலுக்கு போச்சு, குற்றவாளி அக்யூஸ்ட்னு சொல்லிட்டான்.
அது உண்மைதான். இருந்தாலும் சொல்லிட்டான் அண்ணாமலை. இவனை தலைவரா போட்டு நம்ம தேர்தலை சந்திக்க முடியாது. அவங்களுக்கு தோதான் நாள் யாருன்னா அவன் கட்சிக்காரனே போடுவோம் தான் அவன் நயனா நாகேந்திரன் போட்டான். நயனா நாகேந்திரன் போட்ட உடனே எல்லாம் முடிச்சு அந்த மேடையில இவன் பேசுறான், அந்த ஆள் இடையே எல்லாம் பேசிட்டு இனிமே எனக்கு சிக்ஸர் அடிக்கிற வேலை தான். அவர் பவுன்சர் ஏதோ போடுவாராம், இவர் ஏதோ சிக்ஸர் அடிப்பாராம். மயிறு புடுங்குவ அண்ணாமலை. டே என்ன பேச்சுடா பேசுற, பேச்சாடா பேசுன, அறிவாலயத்துல செங்கல உருவியா, அறிவாலயத்துல ஒரு செங்கல உருவியா அண்ணாமலை நீ உன்னை உருவிட்டாங்க பாத்தியா. நான் எவ்வளவு முறை சொல்லிக்கிறேன், திமுகவை கலைஞரை தளபதி எதிர்த்தவன் இந்த மண் உலகத்தை வாழ்ந்துருந்தா எல்லாம் அத்தனை பேரும் கல்லறை கட்டின வரலாறு திமுக உண்டு. நீ புலக்கா பையன் நேத்து பெங்களூர்ல இருந்து இங்க வந்தவன், நீ ஒரு 4 வருஷம் என்ன பிஜேபிக்கு தலை வந்துட்டு ஆட்டமாடா போட்ட ஆட்டம். இப்போ உன் சோழிய முடிதாரு பார்த்தால் நயனார் நாகேந்திரன் சங்கல உருவ முதலமைச்சரோட முற்றுகையிடுவ. ஆனா சூப்பரான வேலை பார்த்தாருங்க நயனார் நாகேந்திரன். உண்மையில நயனார் நாகேந்திரனுக்கு நான் என்ன தெரியும், நயனார் நாகேந்திரன் எனக்கு தெரியும். உண்மையில அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஏன்னா என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினடா நீ, என் பணத்தை மாட்டி விட்ட, நான் இப்ப தலைவர் ஆவறதை எவ்வளவு முட்டுக்கட்டை போட்ட, வாடா பெட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணா தெரியுமா அந்த நயனார் நாகேந்திரன், செருப்பு வாங்கி வந்துட்டாங்க வரும்போது. ஏன்னா இந்த மயிராண்டி சொன்னான்ல அண்ணாமலை, இந்த மாதிரி நான் திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் செருப்பு போட மாட்டான். சாட்டையில் அடிச்சுன்னு செருப்பு கைட்டு வச்சான் இல்ல, லக்காடி பையன் மறுநாளே செருப்பு போட்டான். மறுநாளே செருப்பு போட்டான், ஷூ போட்டான். மறுநாளே டெல்லி போனான், ஷூ போட்டுருந்தான். நான் சோசியல் மீடியால இருந்து போட்டது பாருங்க, ஷூ போட்டுக்கிறான். மறுநாளே ஷூ போட்டான், செருப்பு போட்டான். மறுநாளே உன்ன இவனை செருப்பால் அடிக்கட்டா சொல்லி நயனார் நாகேந்திர விவரமான ஆள் இல்ல, ஜெயலலிதா கிட்ட அரசியல் கத்துனால நயனார் நாகேந்திர என்ன பண்ற அப்படின்னா ஷூவோ செருப்பு வாங்கி வந்துட்டாங்க. மேடியில பேசினே இருக்கும்போது நான் சொல்லுவதை அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயவு செய்து எதுக்காக என்னவென்று கேட்டால், நீங்க செருப்பு போட மாட்டேன் சபதம் ஏத்துங்க. அந்த சபதத்தை இந்த மேடையிலே நீங்க உடனே வந்த உடனே நேரம் மொத்தம் ஒரு கவர் எத்தணும் தான். என்னோட ஸ்பீல்டு மாதிரி என்னடா அந்த கவர்னு பார்த்தேன், உள்ள பாக்ஸ் இருந்தா செருப்பு எடுத்து கொடுத்து போட்டுங்க வேண்டாம். அது என்ன தெரியுமா இருந்தாலும் அர்த்தம், டேய் இந்த செருப்பை நீ வச்சுக்கோ, நீ வச்சுன்னு இந்த பாஜக தலைவர் பதவியை நான் வச்சுக்கிறேன். செருப்பு நீ வச்சுக்கோ, பாஜக தலைவரும் நான் வச்சுக்கிறேன். அதாவது ஒரு படத்துல வடிவேல் படத்துல அர்ஜுன் படம், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படம், அதுல இந்த பேக்கரி எப்படிங்க நீங்க சம்பாதிச்சீங்கன்னா உடனே வடிவேல் வெளியே யாருக்கும் சொல்லாத, எங்க அக்கா ஒருத்தரு சூப்பர் பிகரு கணபதி ஐயர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, உங்க அக்கால நான் வச்சுக்கிறேன், இந்த பேக்கரிய நீ வச்சுக்கோனாரு. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால பேக்கரி அவரு கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னாரு வடிவேலு, இந்த மாதிரி அவர் கணபதியர் என்ன கேட்டாரு, உங்க அக்கால நான் வச்சுக்கிறேன், இந்த பேக்கரிய நீ வச்சுக்கோனா, அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால எங்க அக்கால அவங்களை விட்டுட்டு இந்த பேக்கரி நான் வச்சுக்கிறேன்னு அர்ஜுன் தூண் காரி துப்பார். அந்த மாதிரி நயனார் நாகேந்திர, எப்பா உன் தலைவர் பதவியை நான் வச்சுக்கிறேன், அதுக்கு பதிலா இந்த செருப்பு வச்சுக்கோன்னு செருப்பால் அடிச்சான். நம்ம செருப்பு போட்டுக்கோ. மறுநாளே செருப்பு போட்டான். இருந்தாலும் அந்த மேடையில் எப்படி அசிங்கப்படுத்தினா பாருங்க, செருப்பு போட்டு இறங்கி அமைச்சாரு. உடனே அப்படியே கண்ணுல தண்ணி விடுறாங்களாம். ஐயோ அண்ணாமலைன்னா அப்படியே போஸ்டர் எல்லாம் ஓட்டுறாங்களாம். அண்ணாமலை தான் தெரிய வரணும், அண்ணாமலை தான் தெரிய வரணும். திமுகவுக்கு எவன் துரோகம் பண்றானோ, எவன் எதிர்த்து விமர்சனம் பண்றானோ அவன் அத்தனை பேரு காலி. இப்ப எடப்பாடி உயிரோடு இருக்கும் போதே பாடியில் ஏறியாச்சு இல்ல, பாரதிய ஜனதா கூட கூட்டணி சேர்ந்தாலே பாடியில போற மாதிரிதான். எடப்பாடி அவர் 100 வருஷம் உயிரோடு இருக்கணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி 100 ஆண்டுகள் தாண்டி இந்த மண்ணில் வாழ வேண்டும். ஆனால் எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்லை, மிகப்பெரிய இயக்கமான அதிமுகவையும் இன்னைக்கு பாடியில ஏற்றிட்டாரு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து. இப்ப நயனார் நாகேந்திரன் அவரு திமுக ஆட்சியை அவரு சரி அந்த ஆள் பாஜக தலைவரா பொறுப்பேற்றுக்கிறாரு, பேசித்தான் நானும் திமுக ஆட்சியை நாங்க அகற்றிடுவோம், நாங்க வருவோம் போவோம் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியை நாங்க அகற்றிடுவோம். நான் இந்திய இசை சவுந்தரராஜனுக்கும் சொல்றேன், வானதி சீனிவாசனுக்கும் சொல்றேன், எச்சிக்கும் சொல்றேன், அந்த பையன் கரண்ட் அடிப்பட்ட காக்கா, அந்த ஆடு செருப்பு அண்ணாமலை அவனுக்கும் சொல்றேன்,
ஏன் அவரு ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷா அவருக்கும் சொல்றேன், திமுக மயிர் கூட கொடுக்க முடியாது. இன்னும் எடப்பாடி சொல்றாருமே, நாங்க கூட்டணி சேர்ந்தனால பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்தா நாங்க பிதியில இருக்கிறோமா, பயந்து போய்க்கிறோமா, பயந்து போய் தொடர்நடிகையா கொலை பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு பயந்து போய் பயந்தாங்குழியா போய் இன்னைக்கு பிஜேபி காலில் உழுந்து கிடக்கிறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. அதனால நீங்க ஒன்னும் கழட்ட முடியாது தமிழ்நாட்டுல. உங்களுக்கு இன்னொரு கட்சி யாரு, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி. அப்பனும் புள்ளிக்கு சண்டை நடந்துனே இருக்குது. நான் தான் தலைவர், நீ தலைவர் இல்ல நான் தான் சொல்லிட்டார் பெரியவர். நேத்து அன்பு மனிதன் இல்ல நான் தான் தலைவர், பொதுக்குள்ள என்ன தேர்ந்தெடுத்துக்கிறான்ட்டார். இன்னைக்கு திடீர் ராமதாஸ் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, சொன்னது சொன்னதான் நான் தான் தலைவர்னு. அங்க சண்டை. ஏற்கனவே வன்னீர் வாக்கு வங்கி செதைஞ்சு போச்சு. வன்னீர் வாக்கு வங்கி பூரா திமுக வந்துச்சு. உன் கூட்டணி எப்படி இருக்குது பாரு. எல்லா திருட்டு பசங்க ஒன்னா சேர்ந்துக்கிறீங்க. என்னது, எல்லா திருட்டு பசங்க ஒன்னா சேர்ந்துக்கிறீங்க. அதனால அண்ணாமலை புடுங்காத புடுங்கு நயனார் நாயகன் வந்து எங்களை வந்து ஒன்னும் பண்ணிட முடியாது. இப்பதான் வந்துக்கிறாரு. நம்ம ஏன் அவர் விமர்சனம் பண்ணா, அவர் என்ன பேசுறாரு, அவர் அரசியல் அவர் என்னென்ன பேச போறாரு, அது பிறகு பார்ப்போம். என்ன சொல்றீங்கன்னா, ஆனா நயனார் நாயகன் இன்னும் இறங்கி வரல. ஆனா இவ்வளவு சீப்பாலாம் வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். இவன மாதிரி சாட்டி அடிச்சுக்கிறது, இந்த பல்கா பையங்கிறானே, இந்த பொறி பையன், இந்த ஆடு அண்ணாமலை இவன மாதிரி சாட்டியால் அடிச்சுக்கிறது, செருப்பு போட மாட்டான்றது, அந்த அளவுக்கு சீப்பா அரசியல் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். பண்ணா எதுவும் பார்த்துக்கலாம். என்னது இதனால சொல்றேன். அதனால அண்ணாமலை உன் அரசியல் வாழ்க்கை கத்தம் கத்தம். தேசிய பொதுவுள் அம்சம் மந்திரியாவே என்ன அப்படியே போ, நீ என்ன அப்படியே ஆயின்னு போ. அதனால அந்த நயனார் நாகேந்திரன், எச்ச குலக்கத்திரிக்கா, எங்க அக்கா பரட்டை, எங்க அக்கா இந்தி இசை, இந்த கேங்கு பூரா நீங்க என்ன பேசினாலும் திமுக திமுக. மீண்டும் சொல்றேன், 222 இப்ப நீங்க சொன்னீங்களா வர சட்டமன்ற தேர்தல், என்ன சொல்றது, வர சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும்னு அமித்ஷா சொல்லிட்டு போனார்ல, என்ன வர சட்டமன்ற தேர்தலில் 220க்கும் அதிகமான தொகுதியில திமுக ஜெயிக்கும். தளபதி முதலமைச்சர், நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை, திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். பிஜேபிக்கு தான் அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தனால அதிமுகக்கு படுதோல்வி முடிஞ்சு போச்சு. சாவு மணி சங்கு ஊதிட்டாரு எடப்பாடி. இதுல ப்ராஃபிட் யாருன்னு கேட்டா பிஜேபி. அவன் இன்னும் கொஞ்சம் வாக்கு வங்கி காட்டுவான், இன்னும் கொஞ்சம் வாக்கு வங்கி காட்டுவான். எங்க பாரு வாக்கு வங்கி ஏறிச்சனும். அவன் எந்தெந்த ஸ்டேட்ல போய் யார் கூட எல்லாம் கூட்டணி சேர்ந்தான பிஜேபி அந்த கட்சி பூரா புஷ்டான், அந்த கட்சி கேப்சர் பண்ணிட்டான். அடுத்து அதிமுக வந்துக்கிறான். எடப்பாடி ரொம்ப பயந்து போயிருக்கீங்க, பிஸியில் இருக்கிறீங்க, பார்த்துங்க. என்ன வேலை, நயனார் நாகேந்திரன் இல்லை, யாரே வந்தாலும் நெல்லை சீமையே திமுகவின் கோட்டைதான், நெல்லை சீமையே திமுக கோட்டைதான். யாரா வந்தாலும் தளபதி தலைவர் ஸ்டாலின் தளபதி தான். நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர், எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். திமுக திமுக தான். என்ன சொல்றது, இலையும் வரட்டும் தாமரையும் வரட்டும், எது வந்தாலும் சுட்டு எரிச்சிருவோம். நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன். ஒரே ஆளு மேல 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.